எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா? டேய், நகையை மாத்திட்டல? டேய், என்ன ஆச்சுடா? நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். சரி விடு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்ன சொல்லிட்டு நீ அவசரப்பட்டிய? சரியான ஆளை பார்த்து பொறுமையாக மாற்றிருக்கலாம்ல. எதுக்குடா ஆஃப் பண்ணுற? குளிருதுடா. எதுக்கு குளிருதா? சரி, என்னதான் ஆச்சு? யாரை பார்த்த? நகையெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? ஏன்னா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டு. டேய், என்னதான்டா ஆச்சு? தொடர்பியல்னு ஒரு விஷயம் மணி. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? நீ கேட்டதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், கேளு. சரி சொல்லு. அதாவது தொடர்பியல்னா ஒரே மாதிரியான சம்பவங்கள் வெவ்வேறு குடும்பத்தோட சந்ததியை ஆக்கிரமிக்கும். அது எத்தனை சந்ததிக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. அது தொடராமல் இருக்கணும்னா ஒரு மையப்புள்ளியில் முழுமை பெறணும். என்னடா நகையை மாற்றிட்டியான்னு தானடா கேட்டேன். சந்ததி, மையப்புள்ளி, கள்ள தொடர்புன்னு எதோ ஒழிட்டு இருக்க. டேய், அது தொடர்பியல், ஒரு விதமான சயின்ஸ் விதின்னு சொல்லலாம். சயின்ஸ்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லி உயிர் எடுத்துகிட்டு இருக்க? டேய், நான் நம்மளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். நகையை திருடணும்னு நான் நினச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் என் சம்மந்தமாக நடக்கிற அத்தனை விஷயமும், ஓனர்க்கா வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் ஒரே மாதிரி இருக்குது. எண்ணம், செயல் எல்லாமே ஒரே மாதிரி தொடருது. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, ஓனருக்கா குடும்பத்தோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது இப்போ என் குடும்பம். ஹலோ சரவணா, உங்க அக்கா தையல் கிளாஸ்க்கு போனாடு. எனக்கு ஓடி போயிட்டாங்க. ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த மனுஷனை நம்பி என் வீட்டை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். உங்க அப்பா அதை கேட்டோன்னு நெஞ்சு வலி வந்துருச்சுடா. அதை கேட்ட உடனே எங்க அப்பா நெஞ்சு வலி வந்து இறந்துட்டார். இது எல்லாம் நகையை திருடணும்னு நினச்சிலேருந்து என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் என்னால் தடுக்க முடியும். புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் அக்காவுக்கு நடந்தது தான் ஓனர் அக்காவுக்கு நடந்திருக்கு. நான் பண்ணது தான் கதிர் பண்ணியிருக்கான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கதிர் பண்ணது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நான் திருடின மாதிரி கதிர் ஏன் திருடி இருக்கக்கூடாது? இதை தெரிஞ்சிக்க தான் கதிர் ஃப்ரெண்டு குமார். நானா? ரயில்வே கிராசிங்கில் இறந்து போன குமார் பற்றி தெரிஞ்சுக்க நடுவுக்கோட்டை போயிருந்தேன். கதிரும் குமாரும் ஒன்றா தான் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு ஜமீனில் நகை திருட்டு போன கேஸில் போலீஸ் 2 பேரையும் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஜமீனில் வேலை பார்த்த முருகன் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் விட்டுருச்சு. அந்த ஜமீனுக்கு போய் நான் பார்த்த போது தான் எனக்கு தெரிஞ்சுது. என் அம்மாட்ட போய் நான் கேட்டேன். முருகன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு உங்க அப்பா உன் தாத்தா கிட்ட சண்டை போட்டாரு. ஆனா உன் தாத்தா அதை கேட்கல. ஏற்கனவே கண்ட ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும்டா. இப்ப கீழ் ஜாதி பையனை ஆதரிச்சு கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்கியா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. இது எதுவுமே தெரியாம உங்களை வளர்த்தாரு. ஏன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு வைராக்கியத்தோட பொழைக்க வந்தாச்சு. ஆனா என் வாரிசுக்கு நான் வெள்ளக்காரனுக்கு ஜாலரை அடிச்ச ரங்கராஜ் ஜமீனோட மகனா தெரியறதை விட ஒரு ஏழை உழைப்பாளியா தெரியறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்டி. அவர் கடைசி காலத்துல குடும்பத்தை பெருசா கொண்டு வர முடியலையேங்கிற ஆதங்கத்துலதான் நீ நல்லா வரணும், நாம நல்லா வாழ்ந்த குடும்பம்னு அடிக்கொரு தரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ யாருன்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டு வருவ. அப்ப இதெல்லாம் சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாரு. எங்கள் வீட்டில் திருடினது கதிரும் குமாரும் தான். நாம் எப்படி இப்ராஹிம் மாட்டி விட்டோமோ அதே மாதிரி அங்கே முருகன் மாட்டியிருக்கான். நீ சொல்கிறதுக்குலாம் என்ன ஆதாரம்? நாம் திருடினதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 20 வருஷம் கழித்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது யாராவது வந்து கேட்டால் உழைச்சி சம்பாதிச்சுன்னு பொய் சொல்லுவானா, இல்லை திருடினதுன்னு உண்மை சொல்லுவானா? நீ பேசுகிற எதுலையுமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறியா? சம்பவங்கள் தொடர்ச்சுனா நீ உயிரோடு இருக்க மாட்டோம். டேய், அப்புறம் அந்த குமார் மாதிரி நானும் சேர்த்துருவேன்ல. உன் அக்கா குழந்தை கவிதா மாதிரி கண்ணு தெரியாமல் உன் அக்கா வீட்டுக்காரர் ஒரு மாதிரி அப்படி தாண்டா சிரிப்பேன். ஏன் ஊரை கூட்டியே சத்தமாக சிரிப்பேன். என்ன, நம்ம 2 பேரும் திருடின பிளான் வெளில தெரிஞ்சிருவேன், அமைதியாக இருக்கேன். நீ பேசாமல் ஒரு நல்ல டாக்டராக போய் பாரு.
உனக்கு வந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான நோய். இந்த பேர் புரியாமல் சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கரெக்டாக சொல்லணும்னா உன் புத்திசாலித்தனத்தை காட்ட ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா சீரியஸாக இருக்கும்போது திருடுறதுக்கு பிளான் போட்டதெல்லாம் போலீஸ் சவால் விட தானே? அதே மாதிரி உனக்கு வந்திருக்க திருட்டு மூளை இல்லை, அந்த மொட்டையும் கூட சேர்ந்து வந்திருக்க போலீஸ் மூளை. திருடுறதுக்கு பிளான் போட்டது, அதுலேயும் தப்பிக்க பிளான் போட்டது எல்லாமே உன் புத்திசாலித்தனத்தை காட்ட. இப்போ கூட நகையை மாற்றிட்டு வரேன்ட்டு போனேன். போயிட்டு வந்து மைய புள்ளி தொடர்பியல் ஏதோ இரு, இதெல்லாம் தொடராமல் இருக்கணும்னா ஏதோ மைய புள்ளியை தேடி போகணும்னு சொன்னல. அப்படின்னா திருண்ண நகையெல்லாம் போய் அக்காட்டே கொடுக்க போற, அதானே? லூசுத்தனமாக பேசாதடா. நான் லூசா? நீ அதான் பண்ண போற. அப்பனா தான் எதுவுமே நடக்காது. நீ நகையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க போற. நான் கொடுப்பேனாடா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். நகையை தூக்கி கொடுத்தா சும்மா விட்டுருவாங்களா? எங்கள் அப்பா வேணான்னு சொன்ன ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே இருந்தது எனக்கு ஒருத்தலாக இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டியா? அதில் இல்லைடா, நம்ம பழைய பிளான் படி என் பேக்கில் போட்டு கிளாக் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏண்டா, வீட்டில் நகை இருக்கும்போது கூட போலீஸ்ட்ட மாட்டாமல் சேஃபாக தானே இருந்துச்சு. நீ தானே கிளாக் ரூமில் வைக்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னேன். இப்போ எனக்கு மாட்டுறதுக்கான எல்லா வழியும் கண்ணு முன்னாடி தெரியுது. அவனெல்லாம் கண்டுபிடிக்க போகிறதில்ல, இந்த கிறுக்குனே போய் போலீஸ்ட்ட ஒப்படைக்க போகிறான். உன் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆடா பாவி, என் பர்ஸில் தான் பேக் வச்ச சீட் இருக்கு, வேணா நீ எடுத்து வச்சுக்கோ. ஓனரை காட்டை கொண்டு போய் திரும்ப கொடுக்குற ஐடியாவே என்கிட்ட இல்லை. லூசுத்தனமாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, பேசாமல் வந்து படு. சரி, உன் வழிக்கே வரேன். அப்படி பார்த்தாலும் திருடின நகை உன்னோட தானே? உன் வீட்லேயும் எடுத்த நகை உன்ட்டே வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த மேட்ரை யோசிச்சு குழப்பிக்காத. தெளிவாக சொல்லிட்ட மணி, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். மூடிட்டு படு. நான் எதுக்கு சொல்கிறேன்? லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ பாட்டு உளறிட்டு. குளிருதுடா. பரவாயில்ல. அன்னைக்கு தியேட்டரில் படம் பார்க்கும்போது என்ன கேட்டேன்? ஹீரோக்கு வாய்ப்பு கிடச்சி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒத்துக்குவியான்னு கேட்டேன். ஹீரோ இப்படி தான் போட்டு குழப்பிக்குவானா? நான் குழப்பலை, தெளிவாக தான் பேசுகிறேன். அந்த மாதிரி காமெடி எனக்கு புரிய வைக்கிறது எப்போவுமே கஷ்டம்தான். சம்பவங்கள் வெவ்வேறு குடும்பத்தோட சந்ததியை ஆக்கிரமிக்கும். ஒரு மையப்புள்ளியில முழுமை பெறணும். நகையை திருடணும்னு நான் நினைச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் என் சம்பந்தமாக நடக்கிற அத்தனை விஷயமும், ஓனர்க்கா வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும், எண்ணம் செயல் எல்லாமே ஒரே மாதிரி தொடருது. ஐயா சரவணா, மூச்சோட முடியலப்பா. நான் திருடின மாதிரி கதிர் ஏன் திருடி இருக்கக்கூடாது? எங்கள் வீட்டில் திருடினது கதிரும் குமாரும் தான். நாம் எப்படி இப்ராஹிம் மாட்டி விட்டோமோ அதே மாதிரி அங்கே முருகன் மாட்டிக்கிட்டோம். அப்படின்னா திருடின நகையெல்லாம் போய் அக்காட்டே கொடுக்க போற, அதானே? இப்போ பரவாயில்லையாக்கா? பரவாயில்லன்னு சொன்னாங்க. அக்கா, எனக்கு நகையெல்லாம் எதுவும் வேணாம். உங்களுக்கு சம்மதம்னா கவிதாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
பைத்தியமா? எதுக்கு அவசரப்படுற? கொஞ்ச நாள் பொறுமையா இரு. நானே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது இல்ல கதிரு, யாருக்கா? கேட்க மாட்டியா நீ? என் தம்பி. கொடுங்க. அப்பா உன் இஷ்டத்துல பண்ணிட்டு இருக்காரு. நான் பாத்துக்க மாட்டேனா? யாரு என்ன என்னன்னு முழுசா விசாரிக்காம பொண்ணு கொடுக்கலான்ற? எங்கள் அப்பா பேர் ரத்னம், எங்கள் தாத்தா பேர் ரங்கராஜ். ரங்கராஜ் ஜமீன் சொன்னால் தேனியில் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியாதா என்ன? இப்போ ஒத்துக்குவா இருக்கா? நீ வீட்டுக்கு போனேன்னா என் வீட்டுக்காரர்கிட்ட கவிதா நல்லா இருக்கான்னு சொல்லிடுப்பா. புலம்பிட்டே இருப்பாரு. சரிக்கா. சரவணா, கவிதா எப்படி இருக்கா? பரவாயில்ல. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கும். எந்த ரூம்ல சேர்த்திருக்காங்க? 201. சரி வாங்கக்கா போலாம். டேய் அடிங்க, எங்கடா போன முட்டா? நீ எங்கடா போன? டேய் மணி, நீ எங்கே போனன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. கவிதா கையை எடுத்துக்கிட்டாடா. சரி. அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு வரேன். ஓ சரி. இது எல்லாமே சரியாகும்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்டுன்னு தோணுச்சு. அதான் ஓனருக்காகிட்ட போய் நானே கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது உன் மையப்புள்ளி. உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்க மணி. எனக்கு உன் மேலே கோவமே இல்லைடா, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் எடுத்துகிட்டு வந்துட்டியே. இரு நகையை ஆட்டையை போட்டுருவேன், மீதி இருக்கிறவங்க சொத்தையும் ஆட்டையை போட அந்த கூட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். மிச்சம் உண்மை தெரிஞ்சு உயிரோடு இருக்கிறது நான் மட்டும்தான். என்னையும் போட்டு தள்ளிடுவேன். ஏய், அதையும் எப்படி நானே சொல்கிறேன். அந்த குமார் மாதிரி ரயில்வே கிராசிங்கில் நான் செத்துட்டேன்னு கதையை மாற்றிடுவேன். நல்லா விசாரிச்சு பாரு, அந்த கதிர் தான் குமாரை கொண்டு இருப்பான். அதே மாதிரி நீ என்னை கொண்டுடுவேன். அதான் பேக் எடுத்துட்டல. இந்த பேக் தானே? பாருடா, நல்லா பாரு, இதில் ஒரு இடமும் இல்லை. டேய், பேக்கை மாற்றி எடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். தெரியும்டா என்னெல்லாம் சொல்லுவேன்னு. நடிக்காத. நகை எங்க? முட்டாள்தனமாக பேசாத மணி, என்னையவே சந்தேகப்படுறியா? சந்தேகமா? உன் உடம்பு ஃபுல்லாக போய் தேனிக்கு போனது, அப்பா ஜமீன்தாரு எல்லாம் போய். ஓவரா பேசுறடா. அப்படிதான்டா பேசுவேன். உங்கள் அப்பா ஜமீன்தார்லாம் இல்லை, அவன் பிச்சைக்காரன். அது மட்டும் இல்லை, உங்கள் அக்கா இருக்கால, அவர் ஓடுகாலி. ஏய், முன்னாடி வந்து உட்கார். உங்களே இல்லை சார், நீங்கள் உட்காருங்க. ஒன்றாதான் முன்னாடி வந்து உட்கார். ஹலோ சரவணா, சொல்லுக்கா. பாப்பா உன் போட்டோ பார்த்து சிரிக்கிறாடா. ஆ, அடுத்த தடவை நீ ஊருக்கு வரப்ப உன்னை விடவே மாட்டா பாரு. ஒரு நிமிஷம் இரு. சரி, இன்னொரு கால் வருது, நான் கூப்பிட்றேன் அப்புறமா. சரிடா சரவணா. என்னடி பட்டு, மாமா ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாடி செல்ல குட்டி, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. சொல்லுப்பா. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரீங்கல்ல? ஆமாம் ஆமாம், மதியானம் சாப்பிட வரேன். கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, அவருக்கும் சேர்த்து சமைச்சு வை. சரி, வச்சுறேன். சரிங்க. கடைசியாக இவனை பார்த்து 1 வருஷம் இருக்கும். இன்னும் என் மேலே சந்தேகத்தோட கோவமாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் மேலே சந்தேகமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நைட்டு என்னை பற்றி அவன் சொன்னது எல்லாமே என்ன எனக்கே புரிய வச்சுது. டேய், வண்டி எப்போ எடுப்ப? கூட்டம் சேரட்டும், துறைக்கு அப்படியே என்ன அவசரம்? உண்மையை சொல்லணும்னா இவன் கண்ணில் படக்கூடாது தான் இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தேன். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னா, உள்ள வாங்க, இடம் இருக்கு. இப்படி வாங்க சார், பேக் எடுத்து மேலே வைங்க. இல்லைங்க இங்கே இருக்கட்டும் சார், உட்கார வைக்க இடம் இல்லை, பேக் கொடுங்க, மேலே வைங்க. சார் உட்காருங்க சார். அம்மா அப்படியே சேர்ந்து உட்காருங்க. குழந்தைய மடியில் வச்சுக்கோங்கம்மா. தம்பி அப்படியே பின்னாடி வாங்க.
மாதிரி போச்சுன்னு சொன்னால் என்னை கொன்னே போட்டுருவான்னு தெரியும். அதனால தான் வேணும்னே சண்டை போட்டு வந்துட்டேன். ஏன்னா பக்கத்தில் யாரும் உட்காந்துருந்தா வா தேடலான்னு கிளம்பிடுவான். அவன் முகம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஐயோ என்னங்க இது? காமி, விடுடி, இது என் செல்ல மகளுக்கு. நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னா இப்படி தான் கொடுப்பாரு. இதெல்லாம் வேண்டாங்க, போலீஸ்ல கொடுத்துடலாங்க. போலீஸ்னால என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தாண்டி தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி ஆளுங்களும் ஒரு விஷயம் தேடி வருதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும்டி. முன்னாடி உட்கார சொன்னது என்கிட்ட பேசுறதுக்கு. வேலை இருக்கா, போயிடுச்சா? உனக்கு என்னப்பா, மாமியார் வீட்டில் வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. டேய், இன்னும் படிக்கிற பழக்கத்தெலாம் விடலையா நீ? விடை கிடைத்து விட்டது. பாதி படிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. உனக்கு தான் படிக்கவே தெரியாது, அதை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்களும் எழுத்துக்குட்டிலாம் படிப்போம்ப்பா. என் கூட ஏறு. என்ன பாதி நேரம் நீ வண்டி ஓட்டு. சரின்னு சொல்கிற. சரிடா.